வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பகவத்கீதையில இருந்து. பகவத்கீதை எல்லாருக்குமே தெரியும். மகாபாரத கதையும் தெரியும். இந்த பகவத்கீதை 2வது அத்தியாயம். 18 அத்தியாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இது 2வது அத்தியாயம். சாங்கிய யோகம். இந்த சாங்கிய யோகத்துல இருந்து என்ன சொல்லப்படுதுன்ற தத்துவம், கதை. இப்ப அர்ஜுனன், கிருஷ்ணர், இந்த குதிரைகள் எல்லாம் எதை குறிக்குது? தேர்ல தானே அங்க போய் போர் புரியினம் இதன்னினம். அப்ப தத்துவமாக எங்களுக்கு சொல்லினம் என்னென்னு சொல்லி நான் அறிஞ்சதை உங்களோட ஷேர் பண்றேன். பகவத்கீதை 2வது அத்தியாயம். கதையில அர்ஜுனன் தத்துவமா என்ன சொல்லப்படுதுண்டா எங்களுக்கு, ஜீவன் அல்லது அகந்தை. ஜீவன் அல்லது அகந்தை அர்ஜுனனை குறிக்குது. ரதம் என்றது தேர். கதையில தேர் தானே மகாபாரத். தேர் எதை குறிக்குதுண்டா இங்கண்ட உடலை குறிக்குது. தத்துவத்தில உடலை குறிக்குது. கதையில 5 குதிரைகள் தத்துவத்துல 5 குறிக்குது. எங்களுக்கு 5 இருக்குதானே, அதை குறிக்குது. கடிவாளம் என்றது மனதை குறிக்குது. கிருஷ்ணர் தானே சாரதி அர்ஜுனனுக்கு, தேரோட்டி. கிருஷ்ணர் எதை குறிக்குதுண்டா தத்துவத்துல புத்தி சொல்லித்தானே அவர் தானே எல்லாமே இந்த கீதோபதேசமே. புத்திய குறிக்குது. இப்ப நாங்கள் குதிரைக்கு கைத்தைத்தானே வச்சிருப்போம். எங்கட கையில தானே கயிறு இருக்கும், குதிரைன்ற கயிறு. காண்டீபம் எதை குறிக்குதுண்டா செயலை குறிக்குது. அர்ஜுனன் காண்டீப செயலை குறிக்குது. இங்க கதை தத்துவம். இந்த பகவத்கீதையில எங்களுக்கு எல்லாமே தத்துவமாக உணர்த்தப்படுகிறது. மகாபாரதத்துல கதை படிச்சிருப்போம். இந்த பகவத்கீதை இருக்குது. 2வது அத்தியாயம் இருந்தா நீங்களும் பாருங்க. நன்றி.